சுனிகா. சுலிகா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடுவியா? ஆடி. ஓகே, ஸ்கூலுக்குலாம் போலியா? போமாட்டா. ஏன் போமாட்டா. ஸ்கூலுக்கு? அம்மா அடிச்சு. அம்மா அடிச்சு போமாட்டாங்க. அடிச்சனால போக மாட்டியா? சொல்லு, உன் பேர் என்ன? சுரேஷ். உங்க அண்ணன் பேரு? முகேஷ். முகேஷ். தம்பி பேரு? முகேஷ். முகேஷ் 1 முகேஷ் 2 மாதிரியா? ஏன் வேலைக்கு நீ ஸ்கூலுக்கு போல? போக மாட்டேன். ஏன் ஸ்கூலுக்கு போற பிடிக்கலையா? ஊர்ல போவேன். ஊர்ல போவேன். எது உன் சொந்த ஊரு? பீகார். பீகார்ல இருந்து இதுல வந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? ஒரு 1000. ஒரு 1000. எப்படி 4 பேர் சாப்பிடுற அளவுக்கா? 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு. எங்க தங்கி இருக்க? பல்லாவரம். பல்லாவரம். இங்க எப்படி வருவீங்க நீங்க? எப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு நாளா? அந்த மாதிரி போய். சரி, ஆமா, இது எப்படி நீ ரெகுலரா ஏரியால எல்லா ஏரியாலயும் போய் பண்ணுவீங்களா? ஆமா. என்னென்ன பண்ணுவீங்க சொல்லு. அப்படிதான் டான்ஸ் அடிக்கணும். டான்ஸ் ஆடணும். ஏன் இது வேற எதுவும் வேலை செய்யறீங்க இல்லையா? ஏன் அப்படிதான். பேர் என்ன? சுனிகா. என்னது? சுனிகா. சுலிகா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடுவியா? ஆடி. ஓகே, ஸ்கூலுக்குலாம் போலியா? போமாட்டா. ஏன் போமாட்டா. ஸ்கூலுக்கு? அம்மா அடிச்சு. அம்மா அடிச்சு போமாட்டாங்க. அடிச்சனால போக மாட்டியா? ஸ்கூலுக்கு போனா படிக்க வச்சா படிப்பியா? படிக்க மாட்டா. படிப்பேன். ஸ்கூலுக்கு போய் படிக்க வச்சா படிப்பேன். இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கறனால என்ன கிடைக்கும் நினைக்கிறாங்க? அமௌண்ட் எவ்வளவு காசு கிடைக்கும் டான்ஸ் ஆடினா? டான்ஸ் ஆடினா எவ்வளவு காசு கிடைக்கும்? 50 ரூபா. 50 ரூபா. ஸ்கூலுக்கு போய் நீ படிச்சு பெரிய ஆளானா நல்லா தானே? படிக்க மாட்டா. ஏன் பிடிக்கலையா படிக்கிறதுக்கு? படிக்க माते दूसरे काम में जाते हैं, हम कमाई करते हैं, हमको हमारा वीडियो लाइक फॉलो करो, हम सर्कस करते हैं, पेट के लिए धूप में कमाने निकलते हैं, गाना का खाना पीने के लिए पेट के लिए कमाने निकलते हैं, हम शहर घूमते हैं। गवर्नमेंट सरकार का गाँव में छत्तीसगढ़ हेल्प करो, वीडियो लाइक सब्सक्राइब करो, वीडियो लाइक सब्सक्राइब करो। हम गांव से आते हैं कमाने के लिए, दूसरे शहर में पेट के लिए कमाने निकलते हैं, बच्चे लोग को लेके धूप में कमाते हैं। नहीं आता है इसको आता तमिल நீங்க சொல்லுங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ண. என்ன சொன்னா உங்க அண்ணா? அந்த அண்ணா அப்படி சொன்னா, பிச்சை எடுக்கிறேன், டான்ஸ் பண்றேன், புலோவர் பண்ணுங்கன்னா, வீட்டுக்காரு பசிக்கு சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடுறாங்க. அப்போ பச்சை அடிக்கிறேன். காசு கொடுத்து சாப்பாடு போடுறாங்களா? ஆமா போடுறாங்க. எல்லா பேரு சொல்லுவாங்க, ஸ்கூல் போங்க, படிங்க, பெரிய ஆளாவாங்க அப்படி சொல்லுவாங்க. மத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறது சொல்லு. சாப்பிடறதுக்கு இதுக்கெல்லாம் கஷ்டப்படுறது கஷ்டமா பட்டுருங்க. வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிடுக்கிறேன், காசு கொடுங்க, கொடுக்க மாட்டாங்க, படிப்போங்க. ஊர்ல வந்துட்டேன். அப்பா சப்போர்ட் பண்ணியா? அப்பா வெளில போவான், சாப்பாடு வாங்கி தர மாட்டாரு. அப்பா சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் இங்க வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்க அப்பாவே இருக்கலாம்ல. அப்போ அப்படி பிச்சை அடிப்பாங்க. பிச்சை எடுத்து இது பண்ண சாப்பாடு சாப்பிடுங்க. கடையில இட்லி, பொங்கல், தோசை. வீட்டுக்கு போவேன், ஊர் போவேன்.
வீடியோவை பார்த்துருப்பீங்க. இது வெறும் ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணது கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து யாராவது தொண்டு நிறுவனங்களாக இருந்தால் குழந்தைகளுக்கான படிப்பு செலவு, அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான இது ஹெல்ப் பண்ணுறாங்க. அம்மாவும் ஊமை, அவங்களால வேறு எதுவுமே முயற்சி பண்ண முடியல. அதனால் வேறு யாராவது பார்த்தானே இந்த ரோட்டில் இந்த பசங்களை ஏதோ ரொம்ப திட்டவோ கடிந்து கொள்ளவோ இல்லாமல் அவங்களுக்கான உதவிகள் பண்ணுங்கள். இல்லைனாலும் அவங்கள வந்து திட்டாமல் இருந்தாலே போதும், சந்தோஷமாக இருக்கும்.